இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 1 வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும். என்ன ஒரு அற்புதமான ஒரு சாட்சி, என்ன அற்புதமான ஒரு அறிக்கை பாருங்கள். கர்த்தரை நம்ம எக்காலத்திலையும் ஸ்தோத்தரிக்கணும். ஒரு காலை வேளையில் ஒரு மனிதன் எழுந்து ஜன்னலை திறந்து பார்க்கும் பொழுது அவருடைய இல்லத்துக்கு எதிரே இருந்த குப்பை தொட்டியில் ஒரு மனிதன் எதையோ தேடி எடுத்து கொண்டிருந்தான். இந்த மனிதன் உள்ளே இருக்கிற மனிதன் அவனை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான். ஆண்டவரை, அந்த குப்பை தொட்டியில் பொறுக்கி ஆண்டவரை அதன் மூலம் ஜீவனம் பண்ணுகிற அளவுக்கு என் வாழ்க்கை இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறதே, நன்றி. அந்த குப்பை தொட்டியில் பொறுக்கி எடுத்துக்கொண்டு அந்த மனிதன் புறப்பட்டு நடக்க ஆரம்பித்தான். நடக்கும் பொழுது எதிரே வருகிற ஒரு மனிதன், மேலே சட்டை இல்லாமல் நடந்து வருகிற ஒரு மனிதனை பார்த்த உடனே இவன் சொன்னானாம், ஆண்டவரே, இதோ சட்டை இல்லாமல் ஆடை இல்லாமல் இருக்கிற அந்த மனிதனை காட்டிலும் எனக்கு உடுத்துவதற்கு ஆடைகளை கொடுத்தீரே, நன்றி ஆண்டவரே என்று சொன்னானாம். அந்த மனிதன் உடம்பில் சரீரத்தில் உடைகள் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிற மனிதன் எதிர்த்தாப்பில் ஆம்புலன்ஸில் ஒரு மனிதனை ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டிருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே இவன் சொன்னானாம், ஆண்டவரே, அந்த மனிதனை போல் ஸ்ட்ரெச்சரில் வைத்து ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு போகிறாங்களே, அந்த மனிதனை போல் இல்லாதபடி எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறீரே, நன்றி ஆண்டவர் என்று சொன்னானாம். அந்த ஸ்ட்ரெச்சரில் ஏற்றப்பட்ட மனிதனை போய் ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் இறக்கி அவனை உள்ளே கொண்டு போகும் பொழுது எதிர்த்தாப்பில் மரித்த ஒரு சரீரத்தை கொண்டு போனாங்களாம் ஸ்ட்ரெச்சரில் வைத்து. அதை பார்த்து இந்த மனிதன் சொன்னானா, ஆண்டவரே, அந்த மனிதனை போல் செத்து போய் ஜீவன் இல்லாமல் எனக்கு ஸ்ட்ரெச்சரில் ஜீவனோடு என்னை வைத்திருக்கிறதே, நன்றி. இப்போ பாருங்கள், எல்லாரும் துதிக்கிறாங்க, எல்லாருமே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறாங்க. துதி செலுத்தாத ஒன்று மரித்து போன அந்த சரீரம் மட்டுமே. மற்ற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் துதிப்பதற்கு எதையாயிலும் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளில் புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறதுபடி கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். மற்றவர்களை காட்டிலும் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். நம்மை காட்டிலும் ஏதோ ஒரு தாழ்ந்த நிலைமையில் அநேகர் இருக்கிறாங்க. ஆண்டவர் நம்ம இந்த அளவுக்கு வைத்திருப்பதற்காகவே, எனக்கு கொடுத்துருக்கிற உடைக்காக, எனக்கு கொடுத்துருக்கிற இல்லத்துக்காக, நம்ம கொடுத்துருக்கிற நல்ல வேலைக்காக, கொடுத்துருக்கிற தொழிலுக்காக, வியாபாரத்துக்காக, கொடுத்துருக்கிற குடும்பத்துக்காக, நம்ம கொடுத்துருக்கிற தேசத்துக்காக, கொடுத்துருக்கிற சபைக்காக, ஊழியத்துக்காக துதித்து கொண்டே இருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர், நீர் ராஜாதி ராஜன், நீர் கர்த்தாதி கர்த்தர், நீர் தேவாதி தேவன், நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உண்மையே துதிக்கிறோம், உண்மையை உயர்த்துகிறோம், உண்மையை வாழ்த்துகிறோம், உண்மையை பணிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரை, கர்த்தரை துதிக்கிற துதி எப்போதும் எங்கள் வாயிலே இருக்கும். நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த காரியத்தை குறித்து நாங்கள் முணுமுணுக்காதபடி, எந்த காரியத்தை குறித்து நாங்கள் சோர்ந்து போய்விடாதபடி, எந்த காரியத்தை குறித்து ஏன் ஆண்டவரே என்று கேட்காதபடி, எல்லாவற்றுக்காகவும் எப்பொழுதும் எங்கள் இறுதி மூச்சு வரை உம்மையே துதித்து கொண்டிருக்க, உம்மையே சோத்தரித்து கொண்டிருக்க கிருபதாங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.